2014 இருந்த மாதிரியே இந்த 2024 பாஜக ஆதரவான ஒரு அலை அடிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாநிலமானா கூடுதல் நிதி கிடைக்கும், கூடுதல் அதிகாரம் கிடைக்கும்னு அரசியல்வாதிகள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஓட்டில் தாக்கம் ஏற்படுத்தாது. இதை ஒரு அரசியலாக வைத்துக்கிட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே நேரத்தில் பாஜக அமைச்சரையே களத்தில் இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அங்கே கட்டாயம் வெல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். காங்கிரஸோட அந்த செயல்பாடுகளும் தெரியும், அங்கே எப்படி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்க முடியுங்கிறது தெரியும். ஏற்கனவே மக்கள் பணி செஞ்சு வெற்றி பெற்று ஒரு வெற்றியாளராக போயிருக்கிறாரு. அவரால் எந்த ஒரு பயனும் தொகுதிக்கு இல்லைங்கிறது மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ காங்கிரஸோட கோட்டையாகவே இருந்தாலும் மீனவர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை களத்தில் இறக்கியிருக்கிறாங்க. அவர் 2013 ஆண்டு காலத்தில் அதிமுக இணைகிறாரு. படிப்படியாக இன்றைக்கி அந்த பாண்டிச்சேரியோட மாநில இளைஞரணி செயலாளராக உயர்ந்து நிற்கிறாரு. அதுவே அவர்களுக்கு ஒரு பின்னடைவாகவும் அமையும். திமுகவும் பாண்டிச்சேரியில் போட்டி போட பல முறை ஆசைப்பட்டு விருப்பப்பட்டாலும் கூட இந்த முறை 10 சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் 9 சீட்டு கொடுத்துட்டாங்க. +1 பாண்டிச்சேரியை கொடுத்து 10ன்னு கணக்கு காட்டி முடிச்சிட்டாங்க. அரசியல் புரட்சியாக அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறி தான் பாண்டிச்சேரி பொறுத்தளவுக்கு. அதெல்லாம் மீறி வென்றால் அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் அமையும். குறிப்பாக என்னென்னா நாடார் சமுதாய ஓட்டும் வன்னியர் சமுதாய ஓட்டும் அதிகமாக இருக்குது. அதனால் தமிழிசை அவர்களை போட்டு அங்கேருந்து அந்த நாடார் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுங்கிறதை காட்டினாங்க. அதே போல் ஒவ்வொரு தொகுதியிலும் தேடி தேடி காங்கிரஸை வீழ்த்த பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் கோட்டையாக இருக்குது. அதை நிச்சயமாக தரைமட்டமாக்கணும் அப்படிங்கிற இலக்கில் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி தமிழகத்தில் இருக்கிற எல்லா தொகுதியும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பாண்டிச்சேரி அதோட கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு எப்பயுமே தேசிய அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அங்கே பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்னு இருக்கும். ஆனால் பெருவாரியாக காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். திமுக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு, அதிமுக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு, பாமக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு. ஆனாலுமே கூட அது காங்கிரஸ் கூட்டணியில் தான். 1977 காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்ப அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்புறம் பின்னாட்களில் திமுகவோடையும் பின்னாட்களில் பாமக காங்கிரஸோடையும் சேர்ந்து வெற்றி பெற்றிருக்கு. 2014 மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. அப்போ என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நின்றுருக்கார். இதுதான் பாண்டிச்சேரியோட ஒரு வரலாறாக இருக்குது. அங்கே இப்போ பாஜக கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்குது. இருந்தாலுமே கூட இப்போ ஒரு பாஜக சூழல் உருவாயிருக்கு. பாஜகவுக்கு ஒரு ஆதரவான சூழல் இருக்குது. 2014 இருந்த மாதிரியே இந்த 2024 பாஜக ஆதரவான ஒரு அலை அடிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாருமே பாண்டிச்சேரியில் என்னென்னா பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும். ஏன்னா அது யூனியன் டெரிட்டரியாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நீண்ட நாட்களாக இருந்துட்டு வருது. எல்லாருமே அதுக்கான ஒரு முழக்கத்தை வச்சுட்ருக்காங்க. பாஜகவுமே கூட அதை பற்றி பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மத்தியில் ஆட்சியில் இருந்தும் இன்னும் வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக வைக்கப்படுது. ஆனால் காங்கிரஸுமே இத்தனை வருஷமாக செய்யலை அப்படிங்கிறதும் எதிர்முனையிலேருந்து தாக்குதல் வருது. ஸோ அது யார் பண்ணி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு விதைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஓட்டு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் மக்களுக்கு அதில் பெரிய லாபம் இருக்கா? ஏன்னா மாநில அந்தஸ்து கிடைக்கிறனால மக்களுக்கு லாபமா, யூனியன் டெரிட்டரியாக இருக்கும்போது லாபம்னு பார்த்தா யூனியன் டெரிட்டரியாக தான் இருக்கிறது லாபம் அப்படின்னு தான் மக்கள் யோசிக்கிறாங்க. மாநிலமானால் கூடுதல் நிதி கிடைக்கும், கூடுதல் அதிகாரம் கிடைக்கும்னு அரசியல்வாதிகள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஓட்டில் தாக்கம் ஏற்படுத்தாது. இதை ஒரு அரசியலாக வைத்துக்கிட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் கூட காங்கிரஸுக்கு அதிகமான வாய்ப்புகள் அங்கே கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து அது காங்கிரஸோட கோட்டையாகவே இருந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் அந்த கோட்டையில் ஒரு ஓட்டையை போட்டு பாஜக இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள் இப்போ வேட்பாளராக களமிறங்குறாரு. அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அவர் அமைச்சராகவும் களம் இறங்கியிருக்கிறாரு. அவர் திமுகவில் இருந்தார், முன்னாடி காங்கிரஸில் இருந்தார், அப்புறம் திமுக இப்போ பாஜகவில் ஐக்கியமாயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வருது. அந்த அடிப்படையில் அவர் பல அரசியல் அனுபவங்கள் இருக்குது, பல கட்சிகளோட வேலை செஞ்சுருக்கிறாரு. இப்போ காங்கிரஸ்லேருந்தும் வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப காங்கிரஸோட அந்த செயல்பாடுகளும் தெரியும், அங்கே எப்படி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்க முடியுங்கிறது தெரியும். ஏற்கனவே மக்கள் பணி செஞ்சு வெற்றி பெற்று ஒரு வெற்றியாளராக போயிருக்கிறாரு, அமைச்சராகவும் பணி செஞ்சுருக்கிறார். அப்படிங்கிறப்ப அவரோட செயல்பாடுகளை காட்டி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காங்கிரஸை பொறுத்தளவுக்கு சொன்ன மாதிரி போன முறை இருந்த சிட்டிங் எம்பி வைத்திலிங்கம் அவரையே மீண்டும் களத்தில் இறக்கியிருக்காங்க. அவரால் எந்த ஒரு பயனும் தொகுதிக்கு இல்லைங்கிறது மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ காங்கிரஸோட கோட்டையாகவே இருந்தாலும் 2014 மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி எப்படி காங்கிரஸை தோக்கடிச்சாங்களோ அதே போல் பாண்டிச்சேரியோட அசம்பிளியுமே என்டிஏ கூட்டணி கொடுத்தாங்களோ, என்ஆர் காங்கிரஸை ஆட்சியில் அமர வச்சாங்களோ, அதே போல் மீண்டும் பாண்டிச்சேரியில் காங்கிரஸோட உறுப்பினரை தோற்கடித்து என்டிஏ கூட்டணியில் பாஜகவோட உறுப்பினரையே நேரடியாக தேர்ந்தெடுத்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நேரடியாக முதல் முறையாக ஒரு பாஜக உறுப்பினர் பாண்டிச்சேரியிலேருந்து போனால் அவர் மத்தியில் அங்கம் வகிக்கும்போது என்ன கொடுப்பாரு அப்படிங்கிற மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் பாஜகவை தேர்ந்தெடுக்க தான் மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த முறை பாஜக உறுப்பினர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம்னு மக்கள் ஒரு ஆர்வத்தோடு ஓட்டு போடுவாங்கன்ற
நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தளவுக்கு ஒரு இளம் வேட்பாளரை களத்தில் இறக்கியிருக்கிறாங்க. 34 வயதான ஒரு இளம் வேட்பாளர் தமிழ்வேந்தன்னு மீனவர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை களத்தில் இறக்கியிருக்கிறாங்க. அவர் 2013 ஆண்டு காலத்தில் அதிமுக இணைகிறாரு. படிப்படியாக வந்து இன்றைக்கி அந்த பாண்டிச்சேரியோட மாநில இளைஞரணி செயலாளராக உயர்ந்து நிற்கிறாரு. அவர் பல்வேறு தொழில்கள் செஞ்சுட்டு இருந்தாலுமே கூட ஒரு மீனவர் சமுதாயத்திலேருந்து ஒரு பேக்கப்பில் வராரு. ஸோ அது வந்து ஒரு அதிமுகவுக்கு ஒரு பெரிய பேக்கப்பாக இருக்கும். தமிழகம் முழுக்குமே வந்து மீனவர் சமுதாய ஓட்டை வந்து அதிமுகவுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வந்து போட்டி போடுறாரு. அவர் நெடிய அரசியல் பாரம்பரியம் இருக்குது அப்படின்னாலும் கூட அவருக்கு எதிர்த்து ஒரு இளைஞரை வந்து வேட்பாளராக போட்டது அதிமுகவோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ தேசிய கட்சிகள் இருக்க இடத்துல தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் அதிமுக களம் காண்டு அதை வந்து வெற்றியாக மாற்றுமாங்கிறது கேள்விக்குறியாக இருந்தாலுமே கூட போட்டியில் இருக்கிறாங்க. ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அவரும் அந்த பகுதிக்கான கோரிக்கைகளை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 தேசிய கட்சிகளும் மாறி மாறி ஆண்டிருக்காங்க. அவர்கள் மேலே விமர்சனத்தை வச்சு அதிமுக அதை வைத்து அவர்களை வீழ்த்தி அங்கே அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா, நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கேருந்து அதிமுக வந்து தங்களோட எண்ணிக்கையை தொடங்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் பாஜக வந்து அமைச்சரையே களத்தில் இறக்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அங்கே கட்டாயம் வெல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? புதுவையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அதோட கோட்டை தானே சார் சொல்ல முடியும். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கா? அதிமுக வந்து அவர்கள் வந்து அந்த இப்போ மீனவர் சமுதாயத்தை இறக்குறது மூலிமா ஒரு அரசியல் புரட்சியாக அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறி தான் பாண்டிச்சேரி பொறுத்தளவுக்கு. அதெல்லாம் மீறி வென்றால் அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் அமையும். முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் மீறி வந்து ஒரு இளம் வேட்பாளர் வெற்றி பெற்றால் அது இளைஞர்களுக்கான வெற்றியாக நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம அதிமுக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. காங்கிரஸை பொறுத்தளவுக்கு பழைய ஆட்களுக்கே திரும்ப கொடுக்குறாங்க. முன்னாள் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர் வைத்திலிங்கம் அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் போன முறையும் எதுவும் செய்யலை அப்படிங்கிற அதிருப்தி இருந்தாலும் கூட வேறு ஆள் இல்லை போல் அவர்களுக்கு அதனால் அதையே கொடுத்து வச்சுருக்காங்க. அதுவே அவர்களுக்கு ஒரு பின்னடைவாகவும் அமையும். திமுகவும் பாண்டிச்சேரியில் போட்டி போட பலமுறை ஆசைப்பட்டு விருப்பப்பட்டாலும் கூட இந்த முறை 10 சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் 9 சீட்டு கொடுத்துட்டாங்க. +1ன்னு பாண்டிச்சேரியை கொடுத்து 10ன்னு கணக்கு காட்டி முடிச்சிட்டாங்க. அதனால் திமுக இந்த தடவை விட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்த முறை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக அதை விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாஜக வந்து அதை இழுத்து பிடிச்சி எப்படியாவது பாண்டிச்சேரியிலையும் தங்களோட காலை பதிக்கணும். ஏற்கனவே கூட்டணி ஆட்சியாக வச்சுட்டாங்க. இப்போ எம்பியாகவும் இவர்கள் உருவாக்கிட்டா அடுத்த முறை வந்து நேரடியாக பாண்டிச்சேரியில் பாஜக ஆட்சியே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பாஜக அங்கே செயல்பட்டு இருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிசை அவர்களை வந்து அங்கே கவர்னராகவும் போட்டிருந்தாங்க. குறிப்பாக என்னென்னா நாடார் சமுதாய ஓட்டும் வன்னியர் சமுதாய ஓட்டும் அதிகமாக இருக்குது. அதனால தமிழிசை அவர்களை போட்டு அங்கேருந்து அந்த நாடார் சமுதாயத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுங்கிறதை காட்டினாங்க. அதே மாதிரி காமராஜருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, அங்கே வந்து பெரிய சிலைகளை வைத்தது, மணிமண்டபம் கட்டினது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய நாடார் ஓட்டை வந்து கைப்பற்றுறதுக்கு பாஜக மைக்ரோ லெவலில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணி ஆரம்பத்திலேருந்தே பிரதமர் மோடியை வந்து அதை தொடங்கி வச்சது, காமராஜர் அவர்களை புகழ்ந்து பேசினது, காமராஜரை வீழ்த்தினதே திமுக தான் அப்படின்னு சொல்லி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளார ஒரு குழப்பத்தை உருவாக்குனது, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியாக பண்ணி நாடார் சமுதாய ஓட்டுகளை வந்து கவரத்துக்கும் பாஜக மிகப்பெரிய வேலைகளை செஞ்சிருக்கு. இதெல்லாமும் கை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நமச்சிவாயம் அவர்கள் வந்து பாஜகவோட அமைச்சராக இருந்து செயல்பட்டிருக்காரு. அவரோட செயல்பாடு எப்படி இருந்ததுங்கிறது மக்கள் ஓட்டில் காட்ட போகிறாங்க. சிறப்பாக செயல்பட்டதாக அவர் தரப்புலேருந்து பிரச்சாரங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரோட சாதனைகளை சொல்லி அவர் ஓட்டு கேட்டுட்ருக்காரு. ஸோ அது உண்மைகளும் சாதனையாக இருந்தால் மக்கள் ஓட்டு போடுவாங்க. சோதனையாக இருந்தால் ஓட்டு போடாமல் காங்கிரஸை மீண்டும் தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய தேர்தல் முடிவு அன்றைக்கி தெரிஞ்சிடும். இப்போ பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து பாஜக க்ளீன் எட்ஜ் எடுக்குதுங்க தான் தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அவரோட எம்பி வந்து செயல்பாடு குறைவு. வேற ஒரு நபரை போட்டிருந்தாலோ இல்லை திமுகவை நின்றிருந்தா கூட பாஜக மிகப்பெரிய ஒரு ஃபைட்டாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் வந்து பழைய ஆளே போட்டனால ஒரு ஃபைட் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. பாஜக கிளியராக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. நமச்சிவாயம் அவர்கள் வந்து மீண்டும் எம்பியாகவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே சார், நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பாஜக வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ வந்து காங்கிரஸோட செயல்பாடு அங்கே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? காங்கிரஸ் வந்து அது பாரம்பரிய ஓட்டு வங்கி அங்கே இருக்குது. தொடர்ந்து நீண்ட நாட்களாக பல ஆண்டுகள் வந்து விடாப்பிடியாக வந்து காங்கிரஸ் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2014 தவிர மற்ற எல்லா தரப்புலையுமே வந்து அது காங்கிரஸ் கைவசமாக தான் இருந்திருக்குது. பாண்டிச்சேரியோட எப்பயுமே யூனியன் டெரிட்டரியே காங்கிரஸே தான் ஆட்சிக்கு வந்திருக்குது. என்ஆர் காங்கிரஸ் வந்தப்போ தான் அவங்களுக்கு ஒரு சவாலாக அமைஞ்சிருக்குது. ஸோ 2014 மட்டும்தான் முதல் முறையாக என்டிஏ கூட்டணிக்கு அந்த தொகுதி வந்திருக்குது இத்தனை ஆண்டுகளில். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஓட்டை தான். 2014 காங்கிரஸ்லேருந்து அதை உடச்செடுத்ததே பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அதை மீண்டும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொரு சீட்டுமே வந்து பாஜக முக்கியமாக நினைக்கிறாங்க. இப்போ 400 தாண்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸோட சீட்டுகளை குறைக்கணும் அப்படிங்கிறது பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு இலக்காக வச்சிருக்கிறாங்க. அதனால தான் வந்து உத்தரப்பிரதேசில் கூட போன முறை அமேதி தொகுதியில் வந்து ராகுல் காந்தியை தோற்கடித்தாங்க. 2 தொகுதி வந்து அவர்களுக்கு வந்து கடைசியில் மிஞ்சிச்சு 2014 ரேபரேலியும் அமேதியும்.
அதில் வந்து ரேபரேலியில் வந்து சோனியா காந்தி தக்க வச்சுட்டாங்க. ஆனால் அமேதி தொகுதியில் 2019 ராகுல் காந்தியை வந்து தோற்கடித்தாங்க. இப்போ இந்த தடவை ரேபரேலிலையும் தோற்கடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு தான் சோனியா காந்தியே வந்து அந்த களத்தை விட்டே போயிட்டாங்க. அவங்க ராஜ்யசபாவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ரேபரேலியிலே போயிட்டு எய்ம்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு. யூபியை வந்து மிகப்பெரிய அளவு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பாஜக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணி அவங்களோட பாரம்பரிய தொகுதி அமேதி ரேபரேலிங்கிறது வந்து காங்கிரஸோட குடும்ப தொகுதினே சொல்லலாம். அங்கே வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், சஞ்சய் காந்தி அவர்கள், ராஜீவ் காந்தின்னு தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்களே போட்டி போட்ட தொகுதி. அங்கேயே வந்து அவர்களை தோற்கடித்து மன்னகவை வச்சிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து தேடி தேடி காங்கிரஸை வந்து வீழ்த்த பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் பாண்டிச்சேரியில் வந்து காங்கிரஸ் கோட்டையாக இருக்குது. அதை நிச்சயமாக வந்து தரைமட்டமாக்கணும் அப்படிங்கிற இலக்கில் பாஜக விடாப்பிடியாக வந்து தீவிரமான ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒன்றை உடைக்கும் பொழுது 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அதில் ஒரு சீட்டு போச்சுனாலும் 9 சீட்டு தான். ஸோ சிங்கிள் டிஜிட்டில் அவங்களை கொண்டு வரலாங்கிறதுக்காக அந்த பாண்டிச்சேரியை கூட விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தீவிரமாக பாஜக இருக்குது. அதை எப்படியாவது இழுத்து பிடிச்சி மீண்டும் தக்க வைக்கணும்னு காங்கிரஸும் விடாப்பிடியாக போராடுறாங்க. ஆனால் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டர் பண்ணியிருக்காங்க. மீண்டும் அதே உறுப்பினருக்கு கொடுத்து மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டராக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும். அதிமுக இதை பொறுத்தளவுக்கு இது வந்து அவங்க ரேஸில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து வெற்றிக்கான ஒரு இலக்கை விட அவர்கள் வந்து அந்த களத்தில் ஓட்ட தக்க வச்சு பின்வரும் தேர்தலில் அந்த ஓட்ட வங்கியை வச்சு அவர்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்கெனிங் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ களத்தை பொறுத்தளவுக்கு பாஜக விசஸ் காங்கிரஸ் தான். அதில் பாஜக கை ஓங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாக இருக்குது. புதுச்சேரியின் கள நிலவரத்தை எங்களோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.